ஹெர்பிவோர் வெர்சஸ் ஆம்னிவோர் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஹெர்பிவோர்ஸ். இந்த குரூப் ஃபுல்லாமே இந்த மஞ்சவாலை தவிர எல்லாமே மஞ்சவாலை, அப்புறம் அந்த இவர் அந்த அந்த நிற்கிறாரில் அவர், இவங்க 2 பேருமே வந்து கார்னிவரஸ். பாக்கி எல்லாமே வந்து புல்லு திங்கிற ஆளுங்க தான். ஸோ இது மாதிரி குரூப்பாக சேர்ந்தும் சண்டை போடுவாங்க சில சமயம். பொழைச்சிருச்சா அந்த டைனோ? ஒன்று ரொம்ப லோவாக இருந்துச்சு, எனக்கு அதுன்னு தெரியலை. நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. நைஸ். நானும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து விட்றேன், எல்லோரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம். இவர் இன்னும் ஃபுல்லாக க்ரோனு இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கார் போல். நைஸ். ஃபைட் எதுவும் போதா? ஆமாம். பெரிய கேரக்டரை வச்சுக்கிட்டு யாருக்கூடையும் சண்டையும் போட முடியல. சின்ன கேரக்டர் வச்சா நம்மளை சீக்கிரம் சாவடிச்சிடறானு. இன்னத்தை செய்கிறது. இப்போ இதுக்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்டாம்பை போட்டுவிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் எல்லோரும் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் மஞ்சள் போடுத்தலவுமா ஆசையாக இருக்கு எனக்கு. இவ்வளோ பெரிய டைனோ வச்சுட்டு நீ இந்த இடத்துக்கு வரதும் கஷ்டம்தான். எனக்கு நீ தள்ளி போகிறது உனக்கு நல்லது. ஒரு பட்டன் கிளிக்காகவே அதை போட்டு தள்ளுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஷெராக்கு தெரிஞ்சிருச்சு போல். ஆஹா, இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு போயிடுச்சு. சாரி டூட். எனக்கு ஒன்றையும் பிடிக்கல டூட். நான் வச்சதை அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிறானா? போட்டுட்டாங்க. ஓகே, இங்கே ஏதோ ஏதாச்சும் அட்டாக் பண்ணும் போலே இருந்துச்சு. சும்மா ஒரு அட்டாக் பண்ணி விட்டேன். பாவமாக தான் இருக்குது, போர் அடிக்குது. எது கூடயும் சண்டை போடாமல் என்ன பண்ணுறது, சும்மா ஒரு அட்டாக் பண்ணி விட்டேன். சரி, பெர்ரிஸ் தேடி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹெல்த் சரியில்லையா? அவன் திரும்பி வேறு ஏதாச்சும் டைனோவாக மாறி வந்து என்னை போட்டு தள்ளுறதுக்குள்ளே நான் ஸ்கின்னை மாற்றிடுறது எனக்கு நல்லது. கேரக்டர் ஸ்கின் இப்போதைக்கு ஏதோ ஒரு ஸ்கின்னை மாற்றுவோம். மார்க்கே இல்லையான்ட்ட அடப்பாவீங்களா? பேட்டர்னாச்சும் மாற்றுவோம். எப்படி பார்த்தாலும் அதே சமயம் தான் வருது. கலர் 2, கலர் 3, கலர் 4, கலர் 5, கலர் 6. ஓகே, ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். இறங்க உன்னை ஒரு ஸ்டாம்ப் பண்ணுறான். நீ என்ன தைரியம் தான் நான் இருக்கப்போ தண்ணி குடிக்க வருவேன். பக்கத்தில் இன்னொரு ஹெர்பிவோர் இருக்கேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, தண்ணி குடிச்சு வைப்போம். அவன் என்ன திருப்பி அட்டாக்கே பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கான். நான் கடிக்கிறேன்டா. எதுக்கு கடிச்சோன்னே தெரில, சும்மா கடிச்சு வச்சோம். ஓகே, திருப்பி அட்டாக் பண்ணாத எனிமையாக இருக்கான். நல்ல மனுஷன் போல இருக்கு. யூட்டி எங்கே வர குழம்பே? இந்த செராவை பார்த்தாலும் போட்டு தள்ளணும் போல தான் இருக்குது. பெரியா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது உங்களுக்கு.
எட்மான்டோ ஒரு வகையில் இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலும், ஏன்னா ஓவர் பவர்டாக இருந்தாலும் இன்னொரு வகையில் போர் அடிக்குது. யாரும் நம்மளை வந்து அட்டாக் பண்ண மாட்றாங்க. நம்ம யாராச்சும் அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக அவங்க விட்டுறாங்க. எப்படியும் இதை ஜெயிக்க முடியாது, போட்டு தள்ளிக்கிட்ட நம்ம வேறு கேரக்டராக வந்துக்கலாங்கிற மாதிரி விளாண்டுறாங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். தட்ஸ் இட். கொடுத்துட்டாங்க அதையும். இந்த இது நம்மளே அட்டாக் பண்ணுச்சு, அது என்னன்னு தெரில. பார்க்குறதுக்கு பிக்னோ மாதிரி இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு டைனோவாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எல்லா டைனோவும் நமக்கு இன்னும் தெரியல, இப்போ தான் விளாண்டுட்ருக்கோம். ஈயோ ட்ரைசராடாப்ஸை நம்மளால் போட்டு தள்ள முடியுமா? அது ஒரு குட் கொஸ்டின். நமக்கு ட்ரைசராடாப்ஸ் பிடிக்காது, அதனால் அதை போட்டு தள்ள நம்ம ட்ரை பண்ணால் என்ன? நம்ம வந்து ஒரு கில்லர் மாதிரி இல்லை, நம்ம வந்து ஹெர்பிவோர் மாதிரி பாசிவ் பிளேயராக தான் இருக்கோம். அதனால் அட்டாக் பண்ணுவோமா வேணாமான்ற ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்டா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? சரி தான், நானும் வரட்டா. என்னையும் சேர்த்துங்கடா. என்னடா அதுக்குள்ளே நீங்களே போட்டு தள்ளிட்டு போயிட்டீங்க? ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லையாடா? ஸ்டூபிட் பாய்ஸ். உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நீங்களே செத்துக்கிறதா? நீ கூப்பிட்றது இல்லையா? நீ செத்துடுறியா? ஓடிடுறியா? சண்டைக்கு வரலையா நீ? ஏன் நீ வேற என்கிட்ட வர? நீங்களாம் ஒரே கேங்கா? ஓ, நீ என்னை போட்டத்தில் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? சொல்லவே இல்லை. கேட்டிடா, பார்த்துக்கும். நம்ம க்ரியேட் பண்ண கேஸ்க்கு இவ்வளோ நேரம் நம்ம பொழைச்சிருந்ததே பெரிய விஷயந்தான். இப்போ அதுங்கெல்லாம் ஒரே குரூப்பாக இருந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக மெம்பர்ஸாக ஒரே குரூப்பில் இருந்திருந்தால் நம்ம அதுங்களை அட்டாக் பண்ணோன்னா நம்மளை சீக்கிரமே போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு வழியாக இதை வச்சுட்டு எப்படா சாவோன்னு தான் இருந்துச்சு. நம்ம விளாடுற மற்ற ஒரு டைனோசர் எக்ஸ்பீரியன்ஸும் இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக்கே பண்ண மாட்றாங்க. பட் நல்ல ஓவர் பவர்டு கேரக்டரு. இப்போ திருப்பி இதை நான் இன்டர்வெல்லில் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு மூலையில் அந்த சர்வரில் போய் விடும். இப்போ அங்கேருந்து நம்ம திருப்பி ஹாட்ஸ்பாட்டுக்கு வர்றது ஒரு பாடு. ஸோ ஒரு தடவை இதை வச்சு நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ ஜாலியாக விளாண்டுக்கணும். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி செத்தாலும் பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷனில் இறங்கணும். அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டோம்னா ஸ்பீடாக இருக்க ஒரு கேரக்டருக்கு மாறிக்கணும், இல்லைன்னா போர் அடிச்சிடும். டீரெக்ஸை விட இது வந்து மூவிங்கில் ஸ்லோவாக இருக்குது. எனிவே அதான் இந்த எட்மான்டாசோரஸோட எபிசோட். தேங்க்யூ.